யாழ்ப்பாணம் பருத்தித்துறை வீதியில் நல்லூர் மற்றும் வலிகிழக்கு அதாவது கோப்பாய் பிரதேச சபை எல்லையில் வெள்ள வாய்க்கால் மதகு ஒன்று உள்ளது. குறித்த மதகு அருகில் நல்லூர் பிரதேச சபை எல்லைக்குள் வாழும் மக்களின் வீடுகளுக்குள் வெள்ள நீர் தேங்கி நின்றமையால் நல்லூர் பிரதேச சபையினால் வீதியோரமாக தற்காலிகமாக வாய்க்கால் அமைக்கப்பட்டு கோப்பாய் பிரதேச சபை எல்லைக்குள் உள்ள வெள்ள நீர் வடிந்தோடும் மதகுக்குள் வெள்ள நீரினை அவர்கள் விட்டுள்ளனர். அதனை அறிந்த அப்பகுதியைச் சேர்ந்த சிலர் கோப்பாய் பிரதேச சபை எல்லையில் உள்ள பேர்பலகையுடன் தற்காலிகமாக அமைக்கப்பட்ட வெள்ள வாய்க்காலை இடைமறித்து மண்ணெண்ணை போட்டுள்ளனர். ஏனென்றால் நல்லூர் பிரதேச சபைக்குரிய வீடுகளில் இருந்து வருகின்ற வெள்ளம் எங்களுடைய பகுதிக்குள் வரக்கூடாது என அவர்கள் தெரிவித்தமை அங்கு பெரும் பதற்ற நிலையை ஏற்படுத்தியது. இதனை அறிந்து அப்பகுதியைச் சேர்ந்த சிலர் கோப்பாய் பிரதேச சபை எல்லையில் உள்ள பேர்பலகையுடன் அவ்வாறான செயற்பாட்டை மேற்கொண்டதுடன் நல்லூர் பிரதேச சபையினர் எமது பிரதேச சபை எல்லைக்குள் எவ்வாறு வெள்ள நீரினை வெளியேற்ற முடியும் என கேள்வி எழுப்பி இந்த செயலை செய்ததாக அவர்கள் குறிப்பிட்டனர். குறித்த சம்பவம் விசனத்தை ஏற்படுத்திய நிலையில் இது தொடர்பாக ஊடகங்களில் வெளியானதை அடுத்து இந்த செயல் அரசியல்வாதிகளின் செயற்பாடு அருவறுக்கத்தக்கது என கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் உடனடியாக குற்றம் சாட்டினார். உடனடியாக அவர் குறித்த இடத்துக்கு விஜயம் செய்தார். நல்லூர் பிரதேச சபை பகுதிக்குள் இருந்து கோப்பாய் பிரதேச சபை எல்லைக்குள் வெள்ள நீர் வரக்கூடாது என பருத்தித்துறை வீதியில் கடைப்பிராய் பகுதியில் உள்ள கோப்பாய் பிரதேச சபை எல்லையில் வெள்ள வாய்க்காலுக்கு மண்ணெண்ணை அமைக்கப்பட்டது. இது தொடர்பில் இந்த இடத்துக்கு விரைந்த கடத்தொழில் அமைச்சர் உரிய தரப்பினர்களுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உடனடியாக மண்ணெண்ணெயை அகற்ற நடவடிக்கை எடுக்குமாறு பணிப்புரை விடுத்தார். இதன் பின்னர் அவர் தொடர்பாக குறிப்பிடுகின்ற போது நல்லூருக்கும் கோப்பாய்க்கும் இடையில் பெரும் போர் வெடிக்கப் போகிறது, அது நீருக்கான போராக உள்ளது. இதற்கு காரணம் கோப்பாய் பிரதேச சபையின் தவிசாளர் என குற்றம் சாட்டியுள்ளார். வளமையாக நல்லூர் பிரதேச சபை எல்லைக்குள் இருந்து ஓடும் நீர் கோப்பாய் பிரதேச சபை ஊடாக வடிந்து கடல் நீர் ஏரியை சென்றடையும். இதுதான் வளமை. இம்முறை நல்லூரிலிருந்து வரும் வெள்ள நீர் எங்களுடைய பிரதேசத்துக்குள் வரக்கூடாது என அதனை மண்ணெண்ணை போட்டு தடுத்து போர் பிரகடனத்தை அறிவித்துள்ளார் கோப்பாய் பிரதேச சபை தவிசாளர். இது ஒரு அருவருப்பான செயல். வெள்ள நீரை மறைத்து பிரதேசங்களிடையில் பிரச்சனையை ஏற்படுத்த முனைகிறார். தூர நோக்கற்று செயற்படும் இந்த அரசியல்வாதிகளின் செயற்பாடு அருவருக்கத்தக்கது என சந்திரசேகர் கடும் தோணியில் எச்சரிக்கை விடுத்தமை இங்கு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது. டித்வா புயலின் கோரதாண்டவத்தால் இலங்கை முழுவதுமாக புரட்டி போடப்பட்டுள்ளது. 400க்கும் அதிகமான மக்கள் இறந்துள்ளனர். பல உடைமைகள் சேதமாகியுள்ளது. இந்த நிலையில் மன்னார் மாவட்டமும் மிகுந்த சேதத்துக்கு உள்ளாகி இருந்த நிலையில் மன்னார் மாவட்டத்தில் அடித்து செல்லப்பட்ட கால்நடைகள் தற்போது கரை ஒதுங்கியுள்ளது. மன்னார் மாவட்டத்தில் இந்த புயல் காரணமாக ஆயிரக்கணக்கான கால்நடைகள் உயிரிழந்தது. இந்த நிலையில் வெள்ளத்தில் அழைத்து செல்லப்பட்ட ஒரு தொகுதி கால்நடைகள், குறிப்பாக மாடுகள், கடலில் விடப்பட்ட நிலையில் குறித்த கால்நடைகள் உயிரிழந்த நிலையில் சவுத் பார்க் கடற்கரையில் செவ்வாய்க்கிழமை கரை ஒதுங்கியது. அப்பகுதியில் பாரிய துர்நாற்றம் வீசிய நிலையில் மன்னார் நகரசபையின் கவனத்துக்கு இது கொண்டு செல்லப்பட்டதை அடுத்து மன்னார் நகரசபையின் தலைவர் டானியல் வசந்தன் குறித்த பகுதிக்கு சென்று பார்வையிட்டு நகரசபை பணியாளர்களின் உதவியுடன் கரை ஒதுங்கிய அனைத்து மாடுகளும் மீட்கப்பட்டு கடற்கரை பகுதியில் பாரிய குழி தோண்டப்பட்டு உயிரிழந்த மாடுகள் புதைக்கப்பட்டுள்ளது. மேலும் பல விவசாயிகளினுடைய கால்நடைகள், பயிர் நிலங்கள் என்பன முற்றுமுழுதாக வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்டும் வெள்ளத்தால் மூழ்கியும் மிகவும் பாதிப்புக்குள்ளான நிலையில் காணப்படுகிறது. முல்லைத்தீவு கொக்குத்தொடுவாய் வடக்கு பகுதியில் வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டு கொக்குத்தொடுவாய் மகாவித்தியாலயம் இடைத்தங்கள் முகாமில் தங்கியுள்ள மக்களை வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் நேரடியாக சென்று பார்வையிட்டார். குறிப்பாக கொக்குத்தொடுவாய் வடக்கு கிராம அலுவலர் பிரிவில் தாழ்நில பகுதிகளில் வெள்ள நீரில் மூழ்கி காணப்படுவதால் 36க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளது. 170 ஏக்கருக்கும் மேற்பட்ட நிலக்கடலை செய்கையும் பாதிக்கப்பட்டுள்ளது. இது தவிர மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதுடன் மாணவர்களின் கற்றல் செயற்பாடுகளும் பாதிக்கப்பட்டுள்ளதாக மக்கள் பாராளுமன்ற உறுப்பினருக்கு தெரிவித்தனர். இருக்கிற இந்த பள்ளிக்கூடத்தில் 3 குடும்பங்கள் தான் இருக்குது. ஆனால் ஏற்கனவே வீடுகள்லையும் வெள்ளம் வந்து எல்லா இடத்துலையும் இப்படி தான் பிரச்சனை. இப்போ நான் ஜிஎஸ்ஓ மற்ற சம்மந்தப்பட்ட உத்தியோகத்தர்களோடையும் காய்ச்சினேன். மற்ற இவ சொல்கிற இந்த நிலப்பிரச்சனை ஒவ்வொரு வருடமும் இந்த
இடத்துல வெள்ளம் தேங்குறதால பாதிக்கப்படுதுகள். கிட்டத்தட்ட இந்த முழங்காலுக்கு மேலே நான் போன வருஷமும் அதுக்கு முதல் வருஷம் எல்லாம் அதுகளுக்கால இறங்கி போய் பார்த்தது இவைக்கு தெரியும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பொறியியலாளர் சொல்கிற நிலைமையில் இவாவே சொல்கிறா இப்போ இப்படி நிலைமை என்னென்னா இதால் நெடுக இந்த குடும்பங்கள் அதில் இருக்கிற குடும்பங்கள் பாதிக்கப்படுது. இது குடும்பங்கள் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் மற்ற குடும்பங்களும் அங்கே இருக்குது இடத்தை விட்டுட்டு வராமல். ஆனால் அந்த பாதிக்கப்படுற தோட்ட பயிர் செய்யக்கான நிலங்கள் மிக அதிகம். அதில் கச்சான் போட்டு கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு அந்த கச்சான் அவ்வளவும் எடுக்கவே இல்லாது. அப்படியான நிலைமை இது. இவை மட்டும் இல்லை, இவையோடு சேர்ந்த ஒரு ஒரு குழுவினர் அப்படியாக பாதிக்கப்படுறது. இது எனக்கும் சொன்னவை. இப்போ நான் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் சொன்னேன். எனக்கும் எழுத்து மூலமாக தடை சொல்லி இருக்கோம். மற்றது நாங்கள் இதை மாவட்டத்தின் உயர் பீடத்தோடு நாங்கள் கதைப்போம். இதை கொண்டாந்து சீர் செய்கிறக்குரிய வேலையில் நாங்கள் ஈடுபடுவோம்ன்றதை நான் சொல்கிறேன். எங்களோட காணி ஏற்கனவே ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாறிக்கும் போன வருஷமும் நாங்கள் 20 நாள் ஸ்கூலில் இருந்து நாங்கள் வந்தெல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு அதுக்குரிய நடவடிக்கை செய்கிறோம்னு சொல்லி போட்டு போயிட்டு துடைக்கு மேலே தண்ணி வரும், வீட்டுக்குள்ள முழங்கால் அளவில் தண்ணி. அது எங்களுக்கு இது பெர்மனண்டாகவே ஒவ்வொரு வருஷமும் இருந்து கொண்டு இருக்குது. எங்களுக்கு எப்படியாவது அந்த எங்களோட வீட்டில இருந்து இதில் இருக்கிற சிறுகடல் கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டரும் பெறாது. வடிகால் அமைப்பு இந்த மெயின் ரோட்டில் பெரிய ஒரு போக் கொண்டு பதிக்கணும். அதில் ஒரு அளவான போக்கை வச்சிருக்கிறோம். அந்த போக் எங்களோட இடத்தை விட உயரத்திலே இருக்குது, தண்ணியை ஏற்றி எடுக்காது. அப்போ அவனுக்கு கொஞ்சம் பதிச்சு எங்களுக்கு ஒரு போக் கொண்டு பதிச்சு ஏபிசி கரியால் எங்களுக்கு இஞ்சால தண்ணியை விழுத்தினா எங்களுக்கு அதுக்கு தண்ணியே நிற்காது. இப்போ காலங்காலமாக எங்களுக்கு இப்படியே இருந்து கொண்டு வரதால எங்கள் மகன் ஓயல் எழுத போகிறார். இந்த முறை பெற்றோர் மாதம் ஓயல் எழுத போகிறார். படிப்பில்லை, கரண்ட் இல்லை, நிறைய அதுக்குள்ளே இருந்து நாங்கள் படுற அவலமண்டா சொல்ல இல்லாத அவலம். நாங்கள் மாவீரர் சில மண்டு இதுக்கு நாங்கள் கொஞ்சம் மண்டான தண்ணி வடியும் பார்த்தா அங்கே போக மழை எரிக்க வெயில் எரிக்கத்தான் தண்ணி கூடிக்கொண்டே இருக்கு. எங்கேயோ இருக்கிற காட்டு வெள்ளங்கள் எல்லாம் பெருகுது. 170-180க்கு மேலே ஏக்கர் கச்சான் தான் இங்கே நாங்கள் போடுறது. எங்களோட வயல் நிலங்கள் எல்லாம் பறி போயிட்டுது. எங்களுக்கு வயல் இல்லை, கச்சானை போடுறோம். அந்த கச்சானும் எங்களுக்கு இந்த ஊத்தால கச்சானுகளும் ஒன்றும் இல்லை, முழுக்கழிஞ்சிட்டு எல்லாம் முதலாம் பூ பூத்து அள்ளி இறங்கினபடி அப்படியே நிற்க. இனி அதை ஒரு பிரியோசனமே சொந்தக்காரட்ட வீடுகள் எல்லாம் போயிருக்கணும். நாங்களே ஸ்கூலில் இருக்கிறோம். ஆனால் அதில் தண்ணி நிற்கிறதால கிட்டத்தட்ட ஒரு 30-36 குடும்பம் பாதிக்கும். தோட்ட செய்த 170 ஏக்கர் மேல அவ்வளவு பெற்ற கச்சானு சரி. ஆனா நெல்லா வாரது கச்சானுங்களுக்கு இந்த ஊத்தலால எங்களுக்கு கச்சான் நெல்லா வராது, அப்படியே அழிஞ்சிடும். இனி அது அள்ளி மணி மாதிரி வரும் கச்சான், அப்படியே பழுத்து அப்படியே தண்டிடும் கச்சான். இப்போ கச்சாங்காணிகளுக்கு கால் வைக்க முழங்கால் அளவில் புதையுது. தண்ணி இல்லை, ஆனால் காலை வைக்க கால் அவ்வளவுல போகும். அவ்வளவுல சதுப்பு நிலம் மாதிரி ஆயிடுச்சு நிலம். இது எங்களுக்கு என்ன செய்தாலும் ஒரு வடிகால் அமைப்பு செய்து இந்த தொடுவாய்க்குள்ள தண்ணி போகிற மாதிரியே ஏதாவது ஒரு ஒழுங்கு செய்து தந்தீங்கன்னா கோடி புண்ணியம் உங்களுக்கு.